ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சபேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் என்ன பாடியிருக்காரு, அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் இவருக்கு என்னென்னலாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்களை ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தான். இதுல ஒவ்வொரு போட்டியாளர்களும் அவங்களுடைய தனித்திறமையை வச்சு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40, 25 அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரேஷன்ல இப்ப 12 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த டாப் 5 லிஸ்ட்ல யார் தான்ப்பா வர போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கியூரியாசிட்டி நமக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை சுஷாந்திகா பிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற 2, 3, 4, 5 மீதி இருக்கக்கூடிய 4 சீட் அது யாருக்கு தான் போக போகுது அப்படின்றத ரொம்பவே கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல ஒன் ஆஃப் த மெயின் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா சபேஷன் அவர்களையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பாட்டுக்கும் இவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். வாரம் வாரம் ப்ரோமோ வரும்போது இவருடைய ப்ரோமோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குற அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இவருக்கு செகண்ட் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் ரேஞ்ச் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம அப்படி இல்லைன்னா தேர்ட் இல்லைனா ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவர் டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம். இவர் பாடியிருக்கக்கூடிய இந்த வாரம் பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதராசா பட்டியலிருந்து உயிரே அப்படின்னு சொல்லக்கூடிய சாங் தான் பாடியிருக்காரு. இந்த பாட்டுக்கு கார்த்திக் சார் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்த ஸ்டேஜுமே அதிர வச்சுட்டாரு சபேஷன் அப்படி கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் சபேஷ் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு கண்டிப்பா ஒரு டாப் 5 லிஸ்ட்ல வந்துருவாரு அப்படின்னு விஷயத்த நம்ம ஷோரா சொல்ல முடியும் அப்படின்ற விஷயத்த நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். சபேஷன் எத்தனை பேர் பிடிக்கும்ன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க. உங்களுடைய ஃபேவரட் ஃபேன் யாரு, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் இவங்க தான்ப்பா எனக்கு டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.